வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7இல் 3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. குறியீடு 3இல் கொடுத்துள்ள அட்பாஸ் மறை குறியீடு பயன்படுத்துக. நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்பகணும். பாருங்கள், அட்பாஸ் மறை குறியீடு அப்படின்னா பாருங்கள், முதல்ல சாதாரண உரை என்ன செஞ்சிடணும், ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிடணும். அட்பாஸ் மறை குறியீடு அப்படின்னா இதை அப்படியே ரிவேர்ஸில் எழுதணும். பாருங்கள், இங்கேருந்து இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ அப்படிலாம் இங்கேருந்து கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஏபிசி ஆரம்பிச்சு ரிவேர்ஸில் வரணும். இதான் என்னது, அட்பாஸ் மறை குறியீடு. இப்போது இதை பயன்படுத்தி தான் நம்ம இதை நிரப்ப போகிறோம். இந்த கோடிட்ட இடத்தை நிரப்ப போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முதல்ல பாருங்கள், ஜிக்கு நேரம் என்ன இருக்குது, டி. அப்போ இந்த இடத்துல டி. இசட் பாருங்கள், இசட்டுக்கு நேரம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. இசட்டுக்கு நேரம் ஏ. என் பாருங்கள், எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது, முதல் லைனில் பார்க்குறோம். எண்ணுக்கு நேரம் எம் இருக்குது. எண்ணுக்கு நேரம் எம் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆர் பாருங்கள். ஆருக்கு நேரம் என்ன இருக்குது, ஆருக்கு நேரம் ஐ இருக்குது. ஆருக்கு நேரம் ஐ. ஓ இருக்குது பாருங்கள். ஓக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஓக்கு நேரம் எல். அப்போது தமிழ். இதுக்கு நேரம் என்ன இருக்குது, தமிழ்னு இருக்குது. சரியா, அதுக்கு இதை பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், விக்கு நேரம் என்ன இருக்குது, இ. விக்கு நேரம் இ. எம் பாருங்க, எம்முக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், எம்முக்கு நேரம் என். எம்முக்கு நேரம் என். டீக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், டீக்கு நேரம் ஜி. டீக்கு நேரம் ஜி. அதுக்கு அடுத்தது ஓ பாருங்க, ஓக்கு நேரம் என்ன இருக்குது, எல். ஓக்கு நேரம் எல். அதுக்கு அடுத்து பாருங்க ஆர். ஆருக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, ஆருக்கு நேரம் ஐ இருக்குது. ஆருக்கு நேரம் ஐ. அதுக்கு அடுத்தது ஹச்சு பாருங்க. ஹச்சுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, ஹச்சுக்கு நேரம் எஸ் இருக்குது. ஹச்சுக்கு நேரம் எஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, எஸ்ஸுக்கு நேரம் ஹச். அப்போ என்ன இருக்குது, இங்கிலீஷ். இங்கிலீஷ். சரியா, அதுக்கு மூணாவது பார்க்கலாமா. என் பாருங்க, எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, எம்மு. எண்ணுக்கு நேரம் எம். இசட் பாருங்க, இசட்டுக்கு நேரம் ஏ. அதுக்கடுத்து ஜிக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, டி. ஜிக்கு நேரம் டி. அதுக்கு எஸ் பாருங்க, எஸ்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, ஹச்சு. எஸ்ஸுக்கு நேரம் ஹச்சு. அதுக்கு அடுத்தது வி பாருங்க, விக்கு நேரம் என்ன இருக்குது, விக்கு நேரம் இ இருக்குது. விக்கு நேரம் இ. அதுக்கடுத்து என் பாருங்க, எண்ணுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, எண்ணுக்கு நேரம் எம். எண்ணுக்கு நேரம் எம். இசட் பாருங்க, இசட்டுக்கு நேரம் என்ன இருக்குது, ஏ. இசட்டுக்கு நேரம் ஏ. அதுக்கடுத்து பாருங்க ஜிக்கு நேரம் என்ன இருக்குது, டி. ஜிக்கு நேரம் என்ன இருக்குது, டி. டி. ஆர் பாருங்க, ஆருக்கு நேரம் என்ன இருக்குது, ஐ. ஆருக்கு நேரம் ஐ. அதுக்கடுத்து பாருங்க எக்ஸு. எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, சி. எக்ஸுக்கு நேரம் சி. ஹச்சு பாருங்க, ஹச்சுக்கு நேரம் எஸ். அப்போது இதில் மறைஞ்சிருக்கக்கூடியது என்னது, மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ். சரியா, அடுத்தது பாருங்க, நாலாவது பாருங்க, ஹச்சு பாருங்க. ஹச்சுக்கு நேரம் என்ன இருக்குது, எஸ். ஹச்சுக்கு நேரம் எஸ்ஸு. எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, எக்ஸுக்கு நேரம் சி. அதுக்கு ஆறு பாருங்க, ஆருக்கு நேரம் என்ன இருக்குது, ஐ. ஆருக்கு நேரம் ஐ. அதுக்கடுத்து விக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, விக்கு நேரம் இ. விக்கு நேரம் இ. எம் பாருங்க, எம்முக்கு நேரம் என்ன இருக்குது, எம்முக்கு நேரம் என். எம்முக்கு நேரம் என். எக்ஸ் பாருங்க, எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, சி. எக்ஸுக்கு நேரம் சி. வி பாருங்க, விக்கு நேரம் இருக்குது இ. அப்போ இது என்னது, சயின்ஸ். சயின்ஸுன்ற வார்த்தை இதில் மறைஞ்சிருக்கு. லாஸ்ட்டில் பாருங்கள், ஹச் இருக்கா, ஹச்சுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஹச்சுக்கு நேரம் எஸ். எல் பாருங்கள், எல்லுக்கு நேரம் என்ன இருக்குது, ஓ. அதுக்கு எக்ஸ் பாருங்கள், எக்ஸுக்கு நேரம் சி. அதுக்கடுத்து ஆர் பாருங்கள், ஆருக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஆருக்கு நேரம் ஐ. ஆருக்கு நேரம் ஐ. இசட்டுக்கு நேரம் பாருங்கள், ஏ. இசட்டுக்கு நேரம் ஏ. அதுக்கு அடுத்தது ஓ. ஓக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், ஓக்கு நேரம் எல். சோசியல். சோசியல். முடிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், இதே தான் இருக்குது பாருங்கள், ஹச்சு, எக்ஸு, ஆர், வி, எம், எக்ஸ். அப்போ இது என்னது, இதுலேருந்து அது என்னது, சயின்ஸ். சரி, அப்படி எழுதிடலாமா, சயின்ஸ். எஸ்சிஐ இஎன்சிஇ. இதான் என்னது, இதில் மறைந்திருக்கக்கூடிய பொருள். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே.
இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7இல் 3ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்கண்டவற்றை சரியான குறியீடுகளுடன் பொருத்தவும். 7 ஆரம்பித்து Z வரைக்கும். ஏவோட இது 00, அப்போ பின்னு என்னது 01, சின்றது 02, டின்றது 03, ஈன்றது 04. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டவணை போட்டுக்கணும். கடைசியில் Z வந்து எதில் முடிஞ்சிடும், 25ல் முடிஞ்சிடும். அதாவது 00 ஆரம்பித்து எது வரைக்கும், 25 வரைக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம பொருத்த போகிறோம். பாருங்க, முதல்ல இது பாருங்க, M என்ன இருக்குது பாருங்க, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கா, M. அப்போ எம்முக்கு நேரம் என்ன நம்பர், 12. இந்த இடத்துல பாருங்க 12 இங்கே ஒன்று ஆரம்பிக்குது, இன்னும் இங்கே ஒன்று ஆரம்பிக்குது. சரி, அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதை பார்க்கலாமா, ஏன்னா என்னது 0. அப்போ பாருங்க 12க்கு அடுத்து 0. அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான முதல் ஆன்சர். எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இதை பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் இது என்னது, M 12ல் ஆரம்பிச்சது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. இப்போ அதை முடிவு பண்ணுறது நம்ம 2வது லெட்டர் போகிறோம். ஏன்றது என்னது 0. அதுக்கடுத்து பாருங்க, இவன் செக் பண்ணி பாருங்க, டீக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க, டீக்கு பதிலாக 19. அதுக்கு ஹச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க, ஹச்சுக்கு பதிலாக 7. எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, அடிஷன் பாருங்க, ஏன்னா இதில் ஆரம்பிக்குது 00ல் ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க 0, இது ஒன்று தான் இருக்குது. நம்ம முதல் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதான் 2வது இதுக்கான ஆன்சர். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. டி பாருங்க, டிக்கு நேரம் என்ன இருக்குது 03. திரும்ப டிக்கு நேரம் 03. அதுக்கு அடுத்தது ஐ பாருங்க, ஐக்கு நேரம் 08. டி பாருங்க, டீக்கு நேரம் 19. எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சப்ராக்ஷன் எதில் ஆரம்பிக்குது பாருங்க, எஸ்ஸில் ஆரம்பிக்குதா. எஸ் எங்கே பாருங்க, எஸ்ஸோட மதிப்பு 18. இங்கே 18ல் ஆரம்பிக்கிறது பாருங்கள், இது ஒன்று தான் இருக்குது. ஒரு இதை மட்டும் செக் பண்ணால் போதும், ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இதான் என்னது, 3வது இது சப்ராக்ஷன். அதுக்கடுத்து பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் எம்மில் ஆரம்பிக்குது பாருங்கள். எம்மோட மதிப்பு என்ன பாருங்கள், 12. இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது. இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் 4வது இதோட ஆன்சர். அதுக்கடுத்து டிவிஷன் பாருங்கள், டினா என்னது 03ல் ஆரம்பிக்கணும். 03ல் ஆரம்பிக்குதா. இதான் என்னது நமக்கு தேவையான 5வது ஆன்சர். பாருங்கள், டி இது வந்து 03, ஐ பாருங்க 08, வி பாருங்க 21, திரும்ப ஐ பாருங்க 08 வந்துடும். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இது முதல் இது 2வது, இது 3வது, இது 4வது, இது 5வது. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7இல் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குறிப்பு எண் = 4 கீ 4 என கொண்ட ஆட்டிடியூட் மறை குறியீடு அட்டவணை உருவாக்கவும். நம்ம என்ன செய்யணும், ஆட்டிடியூட் அட்டவணை குறிப்பு எண் 4 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு தகுந்த அட்டவணை மறை குறியீடு அட்டவணையை நம்ம உருவாக்கணும். முதல்ல சாதாரண உரை, ஏலேருந்து Z வரைக்கும் எழுதணும். ABCDEFG HIJKLMNOPQRSTUVWXYZ எழுதிட்டோமா. அதுக்கு அடுத்தது இந்த ஆட்டிடியூட் அட்டவணைனா பாருங்க, நம்ம ஏற்கனவே 2வது கணக்கில் பார்த்துட்டு பாருங்க, ஏக்கு நேரம் 00 வரணும், பிக்கு நேரம் 01 வரணும், சிக்கு நேரம் 02 வரணும். பாருங்க 00 ஆரம்பிச்சு எது வரைக்கும் தான், 25 வரைக்கும் தான். இதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஆனால் இந்த கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்பு எண் 4. அப்போ நம்ம 4ல் தான் ஆரம்பிக்கணும். 4ல் ஆரம்பித்தாலும் எங்கே போய் முடியும், 25ல் போய் முடிஞ்சிடும். சரியா, அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ பாருங்கள், ஆரம்பிக்கலாமா. ஏக்கு நேரம் 04, பிக்கு நேரம் 05, சிக்கு நேரம் 06, 07, 08, 09, 10. அதுக்கடுத்து பாருங்கள் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. 25 நம்ம முடிஞ்சிடும். திரும்ப எதில் ஆரம்பிக்கணும், 0ல் தான் ஆரம்பிக்கணும். 0, 1, 2, 3. இதான் என்னது, மறை குறியீடு உரை. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 0லேருந்து எது வரைக்கும் தான், 25 வரைக்கும் தான். எதில் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க, 4ல் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 0 ஆரம்பிக்கணும். ஒருவேளை 5ல் ஆரம்பிக்க சொன்னாங்கன்னா இங்கே 05ல் ஆரம்பித்து போகணும். எதில் கொண்டு போய் முடிச்சிடணும், இந்த 25ல் முடிச்சிடணும். சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம். இதில் பயிற்சி 7இல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குட் மார்னிங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் வரிசை மாற்றி இடம் பெயர்த்து
டிஓஓஜி பாருங்க, இந்த வார்த்தை பின்னால் இருந்து எழுதியிருக்காங்க பாருங்க, டிஓஓஜி. அது இந்த மார்னிங் இருக்குல்ல, எங்க இருந்து பாருங்க, GNINROM மாற்றி எழுதியிருக்காங்க. என குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தையும் இவ்வாறே குறிவிலக்கம் செய்க. இந்த குட் மார்னிங்ன்ற இது இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் பின்னால் இருந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பின்னால் இருந்து நம்ம மாற்றி எழுதணும். எழுதலாமா பாருங்க, ஓட்டின்னு இருக்கா, அதை T1 எழுதணும் பாருங்க. இங்கேருந்து இருப்பேன், UNTERSTANT அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இங்கே பாருங்க, THAT தட்ஸ். அதுக்கடுத்து மேத்தமேட்டிக்ஸ், MATHEMATICS மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கடுத்து CAN கேன். அதுக்கடுத்து பாருங்க பி. அதுக்கடுத்தது இங்கே பாருங்க EXPERIENCED எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதை பாருங்க எவரிவேர், EVERYWHERE எவரிவேர் எடுத்து எழுதிட்டோமா. அதுக்கடுத்து பாருங்க இங்கேருந்து IN இன். அதுக்கடுத்து பாருங்க நேச்சர், NATURE நேச்சர், ANT அண்டு. அதுக்கடுத்தது REAL ரியல். அதுக்கடுத்து பாருங்க LIFE. அப்போ பாருங்க இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாலிருந்து நம்ம குறிவிலக்கம் செய்ய நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேத்தமேட்டிக்ஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு எவரிவேர் இன் நேச்சர் அண்டு ரியல் லைஃப். இதான் என்னது, குறிவிலக்கம் செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம், இதில் பயிற்சி 7-3 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள பிக்பென் மறை குறியீடு உரையினை குறிவிலக்கம் செய்து செயல்பாடு 3க்கான தீர்வுடன் ஒப்பிடவும். பாருங்க, இங்கே சில குறியீடு இருக்கு இல்லையா, இது என்ன செய்யணும், பிக்பென் மறை குறியீடு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தந்த வடிவத்துக்கு என்னென்ன எழுத்து வரும், என்னென்ன எண் வரும், நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டா போதும். எழுதலாமா பாருங்க. முதல்ல பாருங்க, புதையல் இருக்கும் அறை எண் என்ன, எண் நம்பர் தான் வேணும் இல்லையா. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பா மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பா மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கா, நம்ம பா மாதிரி இருக்கா. அப்போ இங்கே என்ன இருக்குது, P இருக்குது, 2 இருக்குது. நமக்கு என்ன வேணும், நம்பர் தான் வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், 2 வரும். 2 வரும். இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கா. இந்த மாதிரி எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஹச் இருக்கா, இதான் இந்த வடிவத்தில் இருக்குது பாருங்க, இதான் இந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ இங்கே என்ன எண் இருக்குது, 8 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 8. அப்போ அரை எண் என்ன, 28. அரை எண் 28. சரியா, இப்போ பாருங்க, இதை நம்ம எடுத்துடலாம். அப்போ அடுத்து பார்க்க நம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்த 2வது பாருங்க, புதையல் இருக்கும் இடம் எந்த இடம். இப்போ பாருங்க, இங்கே வந்து பேர் வரப்போகுது, எழுத்து தான் நமக்கு வரப்போகுது. பாருங்க, எல் மாதிரி இருக்கா. அப்போ எல் மாதிரி இருக்குது எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இதான் என்னது, நமக்கு எல் மாதிரி இருக்குது, எல் மாதிரி இருக்கா. அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்குது, சி. அதுக்கடுத்து பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, பா வந்து தலைகீழ இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இதுதான் நமக்கு என்ன இருக்குது, ஹச்சு. அப்போ இந்த இடத்துல ஹச்சு. அதுக்கடுத்து பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, எல் வந்து திரும்பி இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. எந்த இடத்துல இருக்குது, எல் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கா. அப்போ இது வந்து என்னது, ஏ. அதுக்கடுத்து பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இந்த இதை பாருங்க, எங்கே இருக்குது பாருங்க, இந்த வடிவம் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கா. அப்போ இங்கே என்ன வரும், ஐ. இது வந்து ஏ. சரியா, கரெக்டாக எழுதிருவோமா. என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், சி ஹச் ஏ. இப்போ நம்ம பார்த்துருக்கு ஐ. சரியா, ஐ. இந்த இடத்துல பாருங்க, இதே குறியீடு தான் அங்கே இருக்குது, ஆனால் புள்ளி இருக்குது. புள்ளி இருந்தால் எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்க, புள்ளி இருக்க எழுத்து இங்கே இருக்குது பாருங்க. இதான் என்னது, நமக்கு தேவை என்னது, ஆர். அப்போ பாருங்க, புதையல் இருக்கும் இடம் சேர், CHAIR. சரி, ரைட்டு. இப்போ இதை அழிச்சிருவோமா, அழிச்சிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்போ நம்ம நல்லாயிருக்கும், புரியும். சரியா, இப்போ வாங்க அடுத்தது புதையலின் அடையாளம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா. இப்போ பாருங்க, இந்த குறியீடு பாருங்க, இது வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஜி. இந்த குறியீடு பாருங்க, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கா. அப்போ ஐ, GI. இந்த இது பாருங்க, இந்த இது பாருங்க, ஓப்பன் மாதிரி இருக்கா ஒரு பக்கம், இங்கே இருக்கா. அப்போ இது வந்து என்னது, F. இந்த இது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்க அந்த குறியீடு. அப்போ அது என்னது, T.
கிஃப்ட்டு கிஃப்ட்டு சரியா. இப்போ இந்த இது பாருங்க, இந்த அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கா பாருங்க, இந்த இடத்துல இருக்கா. அப்போ அங்கே என்ன இருக்குது? வி. வி. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வலது பக்கம் திறந்துருக்கு, ஆனால் புள்ளி இருக்குது. அது எங்கே இருக்குது பாருங்க? இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. வலது பக்கம் ஓப்பனில் இருக்குது, புள்ளி இருக்குது. அப்போ என்னது? ஓ. ஓ. இந்த இடத்துல பாருங்க, இந்த லெஸ் தென் மாதிரி இருக்கா. அப்போ லெஸ் தென் மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே? புள்ளி கிடையாது பாருங்க. இந்த இது இந்த இடத்த பாருங்க, அந்த மாதிரி இருக்கா. அப்போ என்ன வரும்? யூ. யூ. அதுக்கடுத்து பாருங்க, எல் மாதிரி இருக்குது பாருங்க. எல் மாதிரி எங்கே இருக்குது பாருங்க? எல். புள்ளி கிடையாது. இந்த இடம் ரூமா இந்த இங்கே இருக்குது பாருங்க. இதான் எல் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? சி. விஓ யூ சி. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இருக்கு பாருங்க, பாவண்ண தலைகீழ மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே இருக்கா? பாவண்ண தலைகீழ இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன வரும்? ஹச்சு. ஹச்சு. வெறும் பாக்ஸ் பாருங்க, கட்டம் பாக்ஸ். அப்போ இங்கே இருக்குது பாருங்க, பாக்ஸ். இதான் 4 பக்கம் இருக்கக்கூடிய கட்டம். என்ன இருக்குது? ஈ இருக்கா? ஈ. முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, ஒரு எல் மாதிரி தலைகீழ எல் இருக்குமா, ஆனால் புள்ளி இருக்குது. புள்ளி இருக்கக்கூடிய எழுத்து எங்கே இருக்குது பாருங்க? இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்க. என்ன இருக்கணும்? இந்த எழுத்து பாருங்க. இதுதான் நமக்கு தேவையான வடிவம் பாருங்க. இந்த வடிவத்தில் இருக்கா? அப்போ அந்த என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஆர். அப்போ பாருங்க, கிஃப்ட் வவுச்சர். ஜிஐஎஃப்டி. இது வந்து எஃப் சரியா. கொஞ்சம் தெளிவாக எழுதுனா எழுதிங்க. இந்த இடத்துல எஃப் தெளிவாக எழுதிடுவோமா? ஜிஐஎஃப் கிஃப்ட் வவுச்சர். இதான் என்னது? இதில் இருக்கக்கூடிய பிக் பென் மறை குறியீடு. இதை நம்ம மாற்றி எழுத இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் பயிற்சி 7ல் 3ல் 6, 7, 8, 9 இந்த 4 கணக்குலையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 6வது கணக்கு பாருங்க. பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்க. பாருங்க, பிரவீன்றது ஒரு பைக் வாங்கியிருக்காரு. அந்த பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்குது. இதை கண்ணாடியில் பார்க்கும்போது பிரதிபலிப்பு பண்ணி இங்கே 4 இது கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எது கரெக்ட்னா இந்த 3வது இருக்குது இல்லையா, இதுதான் கரெக்ட். 3வது இதுதான் கரெக்ட். எப்படி? நான் உங்களுக்கு கண்ணாடி வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கண்ணாடி வச்சுனா இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த கண்ணாடியில் கொஞ்சம் நல்லா பாருங்க. கண்ணாடியில் தெரிய மாதிரி தெரியும் பாருங்க. டீ பாருங்க, கரெக்டாக அந்த கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இந்த எண் பாருங்க, எண்ணு இந்த கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 1 பாருங்க, இந்த 1 வந்து கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அது 2 பாருங்க, 2 இந்த கண்ணாடியில் எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் கண்ணாடி கூட வச்சு பாருங்க, இந்த மாதிரி கண்ணாடி வச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க. கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஹச்சும் பாருங்க, கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து 2 பாருங்க, 2வும் எப்படி இந்த கண்ணாடியில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும், அதே மாதிரி இருக்கணும். 8 பாருங்க, கண்ணாடியில் இருக்க மாதிரியே இருக்குது. 9 பாருங்க, கண்ணாடியில் எப்படி தெரியுது பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் கண்ணாடி வச்சு தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு இந்த இதுதான் கரெக்டான ஆன்சராக வரும் சரியா. 6 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 7 பார்க்கலாமா பாருங்க. கொள்குறி வகை வினாக்கள். கொடுக்கப்பட்டுள்ள 1 மற்றும் 2 கேள்விகளில் ஒவ்வொரு தொகுப்பிலும் 4 எழுத்துக்கள் உள்ளன. அவற்றில் 3 தொகுப்புகள் ஒரே மாதிரியாகவும் 1 மட்டும் வேறுபட்டும் உள்ளது எனில் வேறுபட்ட 1 எது என காணுங்க. பாருங்க, இதில் வந்து 4 ஆன்சர் இருக்கா. 4ல் 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது, வேற மாதிரி. அந்த வேறுபட்டது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதை பாருங்க. ஏ பி, ஏக்கு அடுத்து பி, பி கியூ கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இஎஃப் யூவி அடுத்தடுத்தது வருதா. இதை பாருங்க, ஜிஹெச் டபிள்யூஎக்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ இது எல்லாமே கரெக்டாக. அப்போ இதான் தப்பு பாருங்க. இது கரெக்டாக இருக்குப்பாங்க. சிடி கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன வருது? ஆர்டி வருது. அப்போ ஆருக்கு அடுத்து என்ன வரும்? எஸ்ஸுக்கு அடுத்து தான் டி வரும். இங்கே ஒரு லெட்டர் தப்பாக இருக்குது. அப்போ இதான் என்னது? வேறுபட்டு இருக்கக்கூடியது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 2வது பார்க்கலாமா பாருங்க. ஹச் இருக்கா. ஹச்சுக்கு அடுத்து என்ன வரும்? ஐ வரும், ஜே வரும். அதுக்கடுத்தது கே வந்துருச்சு. அதுக்கடுத்து எல் வரும், எம் வரும், என் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஓ வரும், பி வரும். நடுவில் 2 எழுத்து மிஸ் ஆகிருக்கு இல்லையா. அதுக்கடுத்து பாருங்க, ஐ இருக்குது, ஜே வரும், கே வரும், எல் வந்துருச்சு, எம் வரும், என் வரும், ஓ வந்துருச்சு, பி வரும், கியூ வரும், ஆர் வந்துருச்சு. இதை பாருங்க, ஜே இருக்கா. ஜேக்கு அடுத்து என்ன வரும்? கே வரும், எல் வரும், எம் வந்துருச்சு.
அதுக்கடுத்து என் வரும், ஓ வரும், பி வந்துருச்சு. அதுக்கடுத்து கியூ வரும், ஆர் வரும், எஸ் வந்துருச்சு. இதை பாருங்கள், ஏ இருக்கா, அப்போ பி வரும், சி வரும், டி வந்துருச்சு. அதுக்கு டிக்கு அடுத்தது இ வரும், எஃப் வரும், இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹச் வரும், ஐ வரும். இது பாருங்க, 4மே கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு புக்குக்கு பின்னால் இதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த கடைசி எழுத்து நம்ம கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ஐயா இருக்கணும். ஐயா இருந்தால் தான் ஏக்கும் டிக்கும் நடுவில் 2 எழுத்து, டிக்கும் ஜிக்கும் இடையில 2 எழுத்து, ஜிக்கும் ஐக்கும் இடையில ஒரே ஒரு எழுத்து வரும். என்ன அந்த இடத்துல தெளிவாக எழுதிருமா பாருங்க. இந்த இடத்துல என்ன மாற்றிக்கணும், இதை நீங்கள் ஐன்னு மாற்றிக்கணும். இதை வந்து ஐன்னு மாற்றினாதான் கரெக்டாக வரும். அப்போ தான் ஜிக்கும் ஐக்கும் இடையில ஒரே ஒரு எழுத்து ஹச் மட்டும் வரும். அப்போ இதான் என்னதாக இருக்கும், நமக்கு தவறானது. அதாவது இது 3 தொகுப்பும் ஒரே மாதிரி, இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா, அதுக்கு அடுத்து வாங்க 8வது பார்க்கலாமா. எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீட்டை காண்க. இப்போ பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா, எல்லுனா 1, ஐனா 2, என்னென்ன கொடுத்துருக்காங்களே, இது என்ன செய்யணும்னா இந்த இடத்துல கொடுத்து பார்க்கணும். இந்த 4 இதில் ஏதோ ஒன்று பொருளுள்ள வார்த்தையாக வரும். கண்டுபிடிப்புமா பாருங்க. முதல்ல பாருங்க, 2 இருக்கு. 2க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், ஐ. 2க்கு பதிலாக ஐ. 3க்கு பதிலாக என்னது, என். 4க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், சி. 5க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், பி. 6க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், இ. கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, 5க்கு வந்து பி, 6க்கு வந்து இ, 3 பாருங்க, 3க்கு வந்து என், 4 பாருங்க, 4க்கு வந்து என்ன கொடுக்கணும், சி. 2க்கு வந்து என்ன கொடுக்கணும் பாருங்க, 2க்கு வந்து ஐ. அதுக்கடுத்து 1க்கு என்ன கொடுக்கணும் பாருங்க, எல். பென்சில். பென்சில் இதான் என்னது, பொருளுள்ள வார்த்தை. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வராது. இதான் என்னது, நமக்கு தேவையான பொருளுள்ள வார்த்தை. இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எழுதிங்கன்னா பொருளற்ற வார்த்தை தான் வரும். பாருங்க, 6 இருக்கா, 6க்கு நேரம் என்னது, இ. 6க்கு நேரம் இ, 1க்கு நேரம் எல், 3னா என், 5னா பி, 2 அப்படின்னா ஐ, 4 அப்படின்னா சி. பாருங்க, பொருளற்ற வார்த்தை தான் வந்திருக்கு. இதான் என்னது, பொருளுள்ள வார்த்தை. இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒரு பொருளற்ற வார்த்தை தான் வரும். சரியா, அதுக்கடுத்து 9 பார்க்கலாமா. பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 மற்றும் 4 கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியை சார்ந்துள்ளது. கொடுக்கப்பட்ட 4 தேர்வுகளிலிருந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதவும். இப்போ பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. 3வது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில். இந்த மெடிசின் என்ற வார்த்தை இந்த மாதிரி மாற்றி எழுதி வச்சிருக்காங்க. மெடிசின் எப்படி மாற்றிருக்காங்க, இஓஜே டிஜே இஎஃப்எம் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம என்ன செய்யணும், இந்த கம்ப்யூட்டர் வார்த்தையோட குறியீடு எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கம்ப்யூட்டரை நம்ம எப்படி மாற்றி, இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கேருந்து பாருங்க, இ முதல்ல வந்துருச்சு, இந்த எம் லாஸ்ட்ல இருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், இதை நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். என்ன செஞ்சு எழுதியிருக்கோம், அதான் முக்கியம். பாருங்க, இ இருக்கு, அதுக்கடுத்து எண்ணு தானே இருக்கு, ஆனால் எண் இல்லையே, என்ன இருக்கு, ஓ இருக்கு. அப்போ எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ. அதுக்கடுத்து பாருங்க, ஐ இருக்கா, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே. அதுக்கடுத்து பாருங்க சி, சிக்கு அடுத்த லெட்டர் டி. அதுக்கடுத்து பாருங்க ஐ, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே. டிக்கு அடுத்த லெட்டர் இ, இக்கு அடுத்த லெட்டர் எஃப். இந்த எம் அப்படியே வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த வரதான் இடமாற்றம் செஞ்சு அடுத்த எழுத்து எழுதியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்க, இந்த ஆர் நமக்கு வந்து அப்படியே வந்துடும். இ பார்த்தீங்களா, ஈக்கு அடுத்த எழுத்து தான் எழுதணும். இங்கே ரிவேர்ஸில் தான் வரணும். முதல் எழுத்து கடைசி எழுத்து அப்படியே தான் வரும். இ பாருங்க, ஈக்கு அடுத்த எழுத்து எஃப். டிக்கு அடுத்த எழுத்து என்ன வரும், யூ வரும். இங்கே யூ இருக்கா, யூக்கு அடுத்த எழுத்து என்ன வரும், பி வரும். பி இருக்கா, பிக்கு அடுத்த எழுத்து என்ன வரும், கியூ வரும். எம் இருக்கா, எம்முக்கு அடுத்த எழுத்து என் வரும். ஓ இருக்கா, ஓக்கு அடுத்த எழுத்து பி வரும். இந்த சி அப்படியே வந்து இதுதான் கரெக்டான. எங்கே இருக்குது பாருங்க, ஆறு எஃப் யூவி கியூஎன்பிசி. அப்போ இதான் என்னது, நமக்கு தேவையான குறியீடு. சரியா, அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் PHONE என்ற வார்த்தை SKRQH என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
எனில் ரேடியோ என்ற வார்த்தை எவ்வாறு குறியீடு செய்யலாம்? பாருங்க, ஃபோனுன்ற வார்த்தையை இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த ரேடியோவை எப்படி எழுதுறது? பாருங்க, இந்த இடத்துல எழுதுவோமா? ஃபோன், PHONE. நமக்கு என்ன வேணும்? இந்த ரேடியோ வேணும் இல்லையா? ரேடியோ, RADIO, ரேடியோ. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க? முதல் எழுத்து எஸ் இருக்கு. அப்போ பாருங்க, PQRS, PQRS. அதுக்கு அடுத்து பாருங்க, கே வந்திருக்கு. அப்போ ஹச் இருக்கு, IJK. ஓ இருக்கா? ஓக்கு அடுத்து என்ன வரும்? OPQR. என் இருக்கா? என்னுக்கு அடுத்து என்ன வரும்? MNO. என்னுக்கு அடுத்து OPQ. அதுக்கு இ இருக்கா? ஈக்கு அடுத்து என்ன வரும்? FGH. கரெக்டாக வந்துருச்சா பாருங்க? SKRQH வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும்? இதில் முதல் எழுத்துலேருந்து 2 எழுத்தை விட்டுட்டு எழுதுறோம். இங்கே பாருங்க, ஆர் இருக்கா? ஆருக்கு எடுத்து என்ன வருமா? எஸ் வருமா? RS. எஸ் நல்லா போடுவோம். STU. சரியா? அதுக்கு ஏ இருக்கா? BCD. டி இருக்கா? EFG. ஐ இருக்கா? ஐக்கு அடுத்து என்ன வரும்? JKL. ஓ இருக்கா? PQR. அப்போ பாருங்க, ரேடியோ. இதுக்கான குறியீடு என்ன? UDGLR. இங்க இருக்கு பாருங்க, UDGLR. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.